ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, அதாவது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதே பவுலினுடைய ஆசையாக இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனங்களில் அப்போஸ்தலனுடைய இருதய சிந்தனையையும் கிறிஸ்துவின் முக்கிய அம்சமும் அடங்கி காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பவுலினுடைய மாபெரும் ஆசை அவன் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், அவர் அருகில் இருந்து மிக நெருக்கமான முறையில் அவருடைய தனிப்பட்ட உறவை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அவன் விரும்பி தேடியவைகளை வசனங்களிலே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவை நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளையும் அவருடைய தன்மையையும் அவருடைய பண்பையும் தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆசையாயிருக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய உண்மையான அறிவு, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதும் அவருடைய ஆவியை பின்பற்றுவதும் நம்மோடு அவர் நடத்தும் கிரியைகளை உணர்ந்து ஒத்துழைப்பதும் விசுவாசத்துடன் கீழ்ப்படிதலும் என்று சொல்லித்தான் அவன் அவர் மேலே ஒரு கரிசனை, அவர் மேலே அந்த சித்தத்தை அறிகிற ஒரு நோக்கம் வைத்து அவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறதை பார்க்கிறோம். தான் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டுமென்று வசனம் 9 சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இணைந்து செயல்படும்போது தெய்வீக நீதியை என்னால் அனுபவிக்க முடியும். இதுவரையிலும் நான் சுயநீதியை அனுபவிச்சியே வாழ்ந்துட்டேன். ஆனால் இயேசுவை என்றைக்கு சந்தித்தேனோ, மதியான வேளையில் அந்த சூரிய வெளிச்சத்திலும் அதிகமான பிரகாசமுள்ள என் இயேசுவை என்றைக்கு சந்தித்தேனோ, அன்றையிலிருந்து எனக்கு ஆசையெல்லாம் தெய்வ நீதியை நான் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை. அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு கிருபை வரம் என்று சொல்லியே பவுல் அப்போஸ்தலன் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆசைப்படுகிறார். அதாவது வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதை அனுபவிக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், வல்லமையான சாட்சியளிக்க ஆவியினுடைய வல்லமை, குணமாக்கும் வரங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் செய்தல், இறுதியாக மரணத்திலிருந்து ஒருவரின் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அத்தனையாய் இயேசுவை அறிய ஆசைப்படுகிறதை பார்க்கிறோம், ஆதாயப்படுத்த ஆசைப்படுகிறதை பார்க்கிறோம். நான்காவதாக கிறிஸ்துவினுடைய பாடுகளில் பங்கேற்றல், அதாவது சுயத்தை வெறுக்கிற காரியம், தன் பழைய மனிதனை சிலுவையில் அறைகிற காரியம், கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய காரியங்களுக்காகவும் பாடுபடுதல் வேண்டும் என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயநீதியை வெறுத்து தேவனுடைய நீதியை, அந்த கிருபை வரத்தை அடையும்படிக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள பவுலை போல வாஞ்சிக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவை நேரடியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நம்ம காணப்பட வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாடுகளில் நாம் பங்கேற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆழமாக அறிந்து அவரை ஆதாயப்படுத்துகிறதற்கு பவுலுக்கு எப்படி உதவினதோ அதே போல நமக்கு உதவ முடியும். வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.